என்னது சிங்கப்பூரை காணாமாடா? ஆமாங்க, சிங்கப்பூரில் ஜூன் மந்த் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பாதி சிங்கப்பூர் காணா போயிடுச்சு. ஸோ இனி வர நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா முழு சிங்கப்பூருமே வாஷ் அவுட் ஆகிடும். இந்த மந்த்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் வரைக்கும் தான் லீவு கிடைக்கும். அதுவே நம்ம நவம்பர் டிசம்பரில் போனோம் அப்படின்னு சொன்னாக்க சாலிடாக 35 டேஸ்லேருந்து 40 டேஸ் வரைக்கும் கிடைக்கும், நம்ம பசங்க படிக்கிற ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நவம்பர் டிசம்பர் கட்சி தான். நாட்டுக்கோழி வாங்கலன்றாங்க, நாக்கு தொங்க போட்டு போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை கட் பண்ணி கொடுக்குற பையன் வந்து லீவ் ஆகிட்டாரு. ஸோ அதனால் அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு வேறு யாரும் கட் பண்ணால் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ப்ரான்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூட வந்துட்டு நிறைய மசாலாலாம் போட்டு வறுத்து அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு வெண்டைக்காயை வதக்கி வச்சு சாம்பார் மாதிரி பண்ணியாச்சு. நைட்டு டிஃபனுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? எங்கள் வீட்டில் அவங்க என் பெரிய பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இருக்காங்க. சமையல் என்னமோ எங்கள் 2 பேர்த்துக்கு தான். ஆனால் இருந்தாலும் ப்ராப்பராக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ்ஜையும் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த பீக்கங்காயை வந்து கட் பண்ணி போட்டு சும்மா எண்ணெய்க்காய் மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. என்ன தான் நவம்பர் டிசம்பரில் போகிறது தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுனாலும் நம்ம மனசு என்னமோ ஊருக்கு போகிறவங்கள பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அது வேறு விஷயம். ப்ரெசென்ட்டாக நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் போயிருக்காங்க. அப்புறம் காதில் போக வராமல் என்னங்க பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.